கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உராரிபரா ரிகாரா ரிகரா உபாரா உபரா லிகானா ரிகரா. எந்தன் பலவின நேரங்களில் பாம் கிருபை தந்தேரையா. எந்தன் பலவின நேரங்களில் பாம் கிருபை தந்தேரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. உபாவா உபரா ரிவாரா ரிவரா ரிக்காரா ரிகரா அகனகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். ரப்பாரா ரப்பாரா ரெப்பாரா ரெப்பாரா ரிகாரா ரிகரா ரிகாரா ரிகரா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:21. மனுஷனுடைய கற்பனையின்படியும் யோசனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற உபதேசத்துக்கு உட்படுகிறது என்ன? அவங்க உட்பட்டுட்டாங்க. இதான் பிரச்சனை. பவுலுடைய இருதயம் வேதனை 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 எல்லாம் இருக்குது. ஏற்கனவே அவர் ஜெயில இருக்கார். சபைக்கு கடிதம் எழுதுகிறார். பல பிளஸா சொல்லி 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 இந்த 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் முதல் அவருடைய பிரச்சனை என்னன்னு காட்டுறார். நீங்க தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை. தலையாகிய கிறிஸ்துவ என்னைக்கு நீங்க பற்றி கொள்ளலையோ, உங்களுக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதம்? பந்தய பொருளை நீங்க இழந்துடுவீங்க. அந்த பந்தய பொருளை இழந்துட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நீங்க உலக வழக்கத்தின்படி வாழ்கிறீர்கள். 20 இவ்வளவு சொல்லிட்டு 21வது வசனத்துல அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்லி பிரித்து 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 காட்டுறார். ஃபர்ஸ்ட், மனுஷருடைய கற்பனை. மனுஷருடைய கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபைக்குள்ள ஒரு மனிதன் இருப்பான். அவர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு கொடுத்தாரு சொல்வார். ஒரு பாஸ்டர், அவருடைய பிரேயருக்கு 10,000 பேர் வருவாங்க. ஈஸியாக 10,000 பேர். அவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. நம்ம ஒரு வித்தியாசமான மனுஷனும் பைபிள் ஸ்டடி நடத்தணுட்டு ஒரு கட்டளை கொடுக்குறார். இங்கே பாருங்க, ஒரு கட்டளை. கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? கட்டளை என்ன? கட்டளைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலை சுற்றிடும் உங்களுக்கு. நீங்கள் வரும்போது ஒரு பேக், ஒரு பக்கெட்டோடு வரணும். என்னது பக்கெட்? எதற்காக பக்கெட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அல்லது ஜெபத்துக்கு முன்னாடி வாந்தி இருக்கணும். அந்த பக்கெட்டில் வாந்தி எடுத்தால்தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வயத்திலிருந்து அது வெளியே வரும்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுத்தார்.
அநேகர் பின்னாடி போனாங்க, அதுக்கப்புறம் ஓடியே போயிட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்குறாங்க. மனுஷர்களுடைய யோசனைகள், மனுஷருடைய கற்பனை, போதனை, இதெல்லாம் என்னன்னா தாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் உள்ளே கொண்டு வந்து போட்டுரும். உள்ளே கொண்டு வந்து போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையே தவறான பாதிப்பு. சரி, இதில் இருந்து நம்ம வெளியே வரணும். அது ஆண்டவருடைய சித்தம், திட்டம். எப்படி வெளியே வரும், எப்படி துக்கில் நம்ம சிக்காமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இது நமக்கு பந்தய பொருளை நம்ம இழந்து போயிடக்கூடாது. பந்தய பொருளை இழந்து போகாதபடி நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட தலையை பற்றி கொள்ள வேணுங்கிற உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வசனம் தான் நமக்கு கைடு. வாசிப்போமா? சங்கீதம் 31 அதிகாரம் 16. தாவீது நிலைவரமான ஆவி சொன்னேன். நிலைவரமான ஆவி இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு வேற ஒரு கோணத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறதுக்கு எப்படி வாழ்க்கை வாழ்ந்தானா இந்த பிரச்சனை தான் நம்ம தப்பிக்க முடியும். வாசிப்போமா? சங்கீதம் 31 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறேன். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். நான் ஒரு பிரச்சனைகளை மாட்டிடக்கூடாது. இந்த பிரச்சனையில் நான் மாட்டிடக்கூடாமல் இருக்கிறதுனா நீங்க எனக்கு ஒன்று செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி. இது உறவு. தாவீது எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போறாரோ இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு தான் போவார். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே யார்கிட்ட ரட்சியும்? எதிரியெல்லாம் யாருன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே கூடவே இருக்கிறவன் காலை தூக்குறான் மிதிக்கிறதுக்கு. மாமனார் சொல்ல முடியாத அளவு விரட்டிக்கிட்டே வருவார். சொந்த ரத்தம் அப்சலோம் கொலை செய்கிற வெறியில் அலைகிறான். அதனால தான் நீ உமது முகத்தை உமது ஊழியக்காரனாகிய என் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னா அது உறவு. இந்த உறவு அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை வராதுன்னா மனுஷனுடைய கற்பனை, போதனை எதுவுமே உள்ள வர முடியாது. சரி, இது மாத்திரமல்ல, இதோட சேர்ந்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளமா? சகரியா எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 10 9 8 10 9 8 9 அதிகாரம் 8 வசனம். சகரியா 9 8. சியோன் சேனையானது புறப்படும் பொழுது திரும்ப வரும் பொழுது, சேனை புறப்படணும் திரும்ப வரும். புறப்படும் பொழுது எத்தனை பேர் அந்த சேனையிலிருந்து போனாங்களோ அத்தனை பேர் திரும்ப வரும். ஒரு ஆள் கூட இறக்கப்படும். என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்கிறவன் அதன் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்ற சொன்ன உடனே இதற்கு பதில் அவர் சொல்றாரு, என் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்கள் பார்த்து கொண்டே இருந்தாலாம் என்ன பிரச்சனை வராது, இந்த பிரச்சனை வராது. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டுப்பாடு. ஏன்னா நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய நல்ல ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஆண்டவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கணுமா? மத்திய 5வது மலை பிரசங்கத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த செய்தியை நான் சொல்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணணும். கொலைசீல வசனத்தை எடுத்து இதை கனெக்ட் பண்ணி ஒரு இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லணும். அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 5:14. நீங்கள் யாருங்க அந்த நீங்கள்? கொலைசு சபைக்குள்ள வந்தாச்சு. தலையை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டு
உலக வழிபாட்டுக்கு மறித்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யும்போது அதான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த உலகம் முழுவதும் உங்களை தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் திரும்பவும் வழிபாட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அவங்க சிரிப்பாங்க. எப்படி சிரிப்பாங்கன்னா, ஏன் இவ்வளோ நாள் நல்லா தானே பண்ணி ஓடினேன், இப்போ நீ மறுபடியும் என்ன செஞ்சிட்ட, உலகத்துக்குள்ளே நீ போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது ஒரு ஊழியக்காரனை அடிக்க பார்ப்பான். நான் ரொம்ப 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 நேசித்த ஒரு ஊழியக்காரர், அவர் பைபிளில் அப்படி ஒரு ஸ்டடி பண்ணுவார். அப்படி ஒரு ஸ்டடி, அவருடைய எத்தனையோ ஸ்டடிகளை நான் வாசிச்சிருக்கேன், உங்களுக்கு நான் போதிச்சிருக்கேன். அவர் பேர் இஸ்ரேல் கலேப். இஸ்ரேல் கலேப் மதுரையில் ஒரு ஆலயத்தில் ஒரு போதகராக இருந்தார். அவருடைய கேசட் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். அதில் அவர் சொல்லுவார், நான் டேபிள் ஒர்க் பண்ணாப்புல வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். டேபிள் ஒர்க்னா என்னது, கொஞ்சம் எழுதுறது. நான் கொஞ்சம் எழுதிட்டே இருப்பேன், எழுதாமல் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாக வச்சுருந்தார். ஆனால் சாத்தான் அந்த வெளிச்சத்தை பிடுங்கி அவர் டோட்டலாக பின்மாற்றத்துக்கு போய் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆலயத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டார், ஓடி போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், இதுதான் உலகத்திற்கு ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஓட்டத்தை தொடங்குறோம். விசுவாசத்தை தூக்குறவர், விசுவாசத்தை முடிக்கிறமாக அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கணும். சரி, அதற்காக என்ன எதிர்பார்க்கிறார்? மத்தேயு 5வது அதிகாரம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இருந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லாமல் அவங்க நாங்கள் யாருங்க உங்களுக்கு தெரியவே செய்யாது, அவங்க ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் விளக்கு கொளுத்தி மரக்கால் மூடி வைக்க இங்கே மூடி வச்சாச்சு, நாளும் பிரகாசிச்சு எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ என்ன அருமையான, எவ்வளோ நல்ல ஒரு மனிதன், எப்படி வேதத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் போச்சு. காரணம், சாத்தான் என்ன செய்வான்னா ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். அந்த காசட்டில் சொல்கிறார், நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ பேர்கள் என்னுடைய டீச்சிங்கை கேட்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே கடவுள் இருக்காரா? பார்த்தீங்களா, சாத்தான் ஒரு விதையை தூக்கி போட்டான். உண்மையிலேயே கடவுள், அந்த உண்மையிலேயே கடவுள் இருக்காராங்கிற ஒரு கேள்வி வந்துடுச்சு. இப்போ அந்த அம்மா மனைவி ஒரு கிட்னி ஃபெயிலியரில் இருந்தாங்க. இவருடைய டீச்சிங் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை பற்றியே பேச மாட்டார். காணிக்கை, அந்த காணிக்கைக்கு அவர் விதை அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருவார். அந்த விதைங்கிற ஒரு பேரை கொடுத்து இந்த யாரெல்லாம் அந்த விதை அவர் சொல்லுவார், இப்படி கையை வச்சுக்குவார், நான் ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி போட்டு எப்படி வாங்கணும் என்ன, அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. இந்த டீச்சிங் போக 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 மனைவி இறந்தாங்க, ஓடியே போயிட்டார். சரி, இது நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எதற்காக பிரகாசிக்க பண்ணுகிறார்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை அவர்கள் பார்க்கணும். அந்த கிரிகளை பார்க்கறாகத்தான் ஆண்டவன் நம்மளை வழி நடத்துகிறார். சரி, வாசிப்போமா. நெகேமியா 6வது அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா 6:15, பக்கம் 610. அந்த படியை, எந்த படியை ஆண்டவர் என்ன சொன்னாலும் அந்த படியை முடிச்சிட்டார். இப்ப ஆண்டவர் தன்னுடைய காரியத்தில் உண்மையா இருக்காரு, அதாங்க காட்ட மாதிரி. அந்த படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதத்தில் 25ஆம் தேதி முடிந்தது. ஆண்டவர் முடிச்சிட்டாரு. சாத்தான் சும்மா இருப்பான், இருக்க மாட்டான். அதான் நான் உங்களுக்கு காட்ட வருவேன். இப்ப நம்மளா ரசித்தார், சபைகளை கொண்டு வந்து வச்சிட்டாரு, ஒரு உலகத்துக்கு வெளிச்சமா வச்சுட்டாரு. இப்ப சாத்தான் சும்மா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி போதங்களை உள்ள போட்டுக்கிட்டே பாட்டாங்க நம்ம பார்க்குறோம். எங்கள் பகைஞர் எல்லோரும், அதாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஜித் லைசான்று என்னைக்கே உழுவான், இவன் பாட்டு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உழுவணும்னு சொல்லி காவலோடு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டபொழுது எங்கள்
சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியர் அனைவரும் கண்ட பொழுதும் மிகவும் முன்னையேற்று போய் இந்த கிரிகள் எங்கள் தேவனாலே கூடி வந்தது அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனாலே கூடி உங்களுடைய ஆண்டவர் பட்டணத்துக்கு வெளிச்சமாய்த்திருக்கிறார். அதனால அவருடைய பிதாவுடைய நாமம் மகிமைப்படுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நீ இல்லப்பா, இந்த கிரியை எங்கள் தேவனாலே கை கூடி வந்தது என்று அறிந்தார்கள். இது வந்தது எதற்காக வந்தது அப்படின்னு அந்த படியே. எந்த படியே? இது ஜெபத்தினால ஸ்டார்ட் ஆகி கட்டும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படியே. எந்த படியை கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலை பிரச்சனை சல்பலாத் தொபியா வந்துடுவாங்க சண்டைக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த படியை அதை நடத்தி கொண்டு வரும். அந்த படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த படியிலேருந்து எந்த படி வந்துச்சுன்னா டோட்டலாக சுட்டடிச்சிட்டாங்க. 100% இது மேலே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அலங்கத்தை 52 நாளில் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதுக்கு பேர் தான் ஒரு பெரிய அலங்கம். நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறது லேசாக கஷ்டமான கேட்டிங்கன்னா பணம் வேணுங்க, நிறையா பணம் வேணும். ரீசெண்டாக ஒரு இடத்துல எனக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டியிருந்துச்சு. மேனேஜர் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் ராஜா என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்டர்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மிஷின் வச்சுருக்காரு. அது ட்ரன்னு ஓட்டை போட்டு மண்ணெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுது. அதுக்குள்ளே கம்பி இறக்குறாரு, காங்கிரீட்டை போடுறாரு. ஒரு ஊருண்டே அது அப்படியே கீழேருந்து மேலே வருது. இந்த சப்போர்ட் அதுக்கு சைடில் கட்டுறாரு. ஒரு சாதாரண காம்பவுண்டருக்கு இத்தனை மிஷின் தேவையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் 52 நாளில் ஒரு பெரிய அலங்கத்தை கட்டுறார். இதை சத்துரு எவ்வளவோ அதை நிப்பாட்ட முயற்சி பண்ணுகிறான். ஆனால் என்ன பார்க்கணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன். சரிங்க, வாசிப்போமா? 2வது அதிகாரம் நெகேமியா 2:10. அதை ஒரானாகிய சல்பாத்தும் அம்மோனியனாக தோப்பியாவும் கேட்டபொழுது இஸ்ரேல் புத்திரர்கள் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். நன்மையை விசாரிக்க, இந்த நன்மையை விசாரிச்சுக்கிற ஆண்டவரால் மாத்திரம் முடியும், வேற யாராலையும் முடியாது. இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு அடிப்படையில் ஒரே ஒருத்தர் கிரியை செய்து கொண்டிருக்காங்க. அது யாருன்னு கேட்டாங்கன்னா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவரே. பார்த்தீங்களா, சத்ரு வருவான். நீங்கள் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கின உடனே அவங்க உள்ள வந்துடும். ஆனால் தேவை என்ன? ஜெபம். ஆண்டவரே, உமது அடியனுடைய ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானுடைய ஜெபத்தையும் உடைய செவிகள் கவனிப்பது. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியம் கூடி வர பண்ணி இந்த மனுஷர்களுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். ஆண்டவர் நோக்கி ஜெபித்து தான் இதை ஆரம்பிக்கிறார். எப்பவுமே ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடியும் போது இந்த மாதிரி தொடாதே ருசிபாதைங்கிறதெல்லாம் அடிபட்டு ஓடிப்பார். ஏன்னா அவர் அதை பார்த்து கொள்வார். சரி, கூடி வர பண்ணுகிற தேவன். 2வது அதிகாரம் 17 நெகேமியா 2:17 பார்த்தீங்கன்னா பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிற அதன் வாசல்கள் அக்னியாலே சுட்டியது. நாம் இருக்கிற சிறுமைகளையும் பார்க்கிறீர்களே, இனி நாம் இந்த தீங்குக்குள்ளாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி கட்டுவோம் வாருங்கள். என்னன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டணும். எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க? எத்தனை மணிக்கு முழங்கால் கட்டுங்க? நேற்று நீங்க என்ன செய்தீங்க? உங்களுக்கு கிடைத்த செய்தியை நீங்க தியானிச்சிங்களா? அது உங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டீங்களா? இதான் கேள்வி. என்னுடைய வாழ்க்கை பெருமைக்காக நான் சொல்லலை, ஒரு ரொட்டீன் லைஃபுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்படி தான் போவேன், இவ்வளோதான். இதுக்குள்ளே எதுவுமே இந்த இதை விட்டு வெளியில் வரவே கூடாதுன்னு என்னுடைய ஒரு வச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அதனால தான் கட்டுவோம் வாருங்கள். நான் என் வாழ்க்கையை கட்டுகிறேன், நீங்கள் என்னோடு வந்து நீங்களும் கட்ட வேண்டும். அது யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய கருத்தில் இருக்குது.
18வது வசனத்தை வாசிக்கிறேன். 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட், ஆண்டுடைய கரம் பெலிஸ்தர் மேல பாரமா இருந்துச்சு. அதனாலதான் ஒரு மூலத்தை வர வச்சார். அவங்க நினைச்சாங்க, பெட்டி தாகோன் கோயிலுக்குள்ள வந்துருச்சுனா எங்க கடவுளோட உங்க கடவுள் சின்னது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நைட்லயே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பலத்த கரத்தினுடைய வலி, பெயின். அநேகர் மறிக்கிறார்கள். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் ஆப்போசிட். நெகேமியா 2வது அதிகாரம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்தது. ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நல்ல வேலைக்கு தங்கள் கையில் திடப்படுத்தினார். இதுதாங்க ஃபேக்ட். நீங்க இந்த ரிச்சுவல்ங்கிறது ஒன்றை விட்டுட்டு ஆண்டவருக்காக என்னைக்கு நீங்க வைராக்கியமா நிற்கிறீங்களோ இதெல்லாம் அடிபட்டு போயிடும். ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சு வழிநடத்தி கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். இது நடந்தா பின்னாடியே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 ஓரானாகிய சால்பாத்தும் அம்மோனாகிய தொபாவும் வந்து ஊழியக்காரன் அரேபியன கேஷோரம் இதை கேட்டபொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தி. இதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு உலக பந்தய பொருளுக்காக அவங்க தங்களை எவ்வளவு வருத்துவாங்க தெரியுமா? ஒரு இப்போ ஸ்விம்மிங் நான் போறதுனால பார்க்குறேன், ஒரு தம்பி டைவ் பண்ணி போவார், பயங்கர ஒரு மீன் மாதிரி ஸ்விம் பண்ணுவார். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் நின்று டைம் வாட்சை பார்த்துக்கிட்டு, இல்லைங்க நேற்றுக்கு இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அங்கெல்லாம் பார்த்தோன்னா சூப்பராக தெரியும், நேற்ற மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, இன்னும் உங்கள் கை ஸ்ட்ரோக்கு போகணுங்க. கடைசியில் அவர் நைட்டுக்கு போய் தோத்துட்டு வர்றாரு. ஏன் தோத்துட்டுனா அவருக்கு அண்ணே இருக்காங்க. இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பந்தய பொருள், அது தண்ணியில் ஸ்விம் பண்ணுறது லேசுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை ஸ்விம்மிங் தெரியுமா இருக்கும். எங்களை மாதிரி கத்துக்குட்டிகள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்ன பார்க்குறோம்னா, நிந்தை வேதனை வரும். ஆனால் பந்தய பொருளை நம்ம இழந்து போய்விடவே கூடாது. சரி, 4வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். 4:1. நெகேமியா, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சல்பாத்தும் கேட்டபொழுது கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்காத்தம் பண்ணினார். இதாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால யாருமே உங்களை குறித்து சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொன்னாங்க கேவலமா பேசுவாங்க. காரணம், இந்த நீங்க இதுக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. எதுக்குள்ள? மனுஷனுடைய கற்பனையின்படி, அது பழைய வாழ்க்கை போதனை நடக்கிறது, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதேங்கிற உபதேசத்துக்குள்ள உங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி. சில கத்தோலிக்க மக்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னா நல்லா தெரியும். சரி, இது ஒரு ஆவி. தாவீது கோலியாத்தை அடிக்கிறார். அப்ப தாவீதை பார்த்து கோலியாத் என்ன சொல்றான்னா, நான் நாயா. என்னது? நான் நாயா. இப்ப நாயான்னு சொன்ன உடனே தாவீது என்ன செய்யறாரு? ஓஹோ, நாய எதை வச்சு அடிக்கணும் நீங்க சொல்லுங்க? கல்லு. நிறைய நேரம் சாத்தான் அவன் வாயில இருந்து சில காரியத்தை கொண்டாந்துருவான். அதை கொண்டு வரும்போது நமக்கு தெரியும். அதனாலதான் 4வது அதிகாரம் நெகேமியா 3வது வசனம், டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ். எவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ. ஒரு நரி ஏறி போனாலும் அந்த கல் உதிர்வு. என்னுடைய ஸ்விம்மிங் டீச்சர் சார் சதீஷ், நான் நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த ஒரு இதெல்லாம் ஒரு நான் ஸ்டாப் அப்படியே ஈஸியாக வந்துடுவேன். நான் புதுசாக ஒரு பையன், ஒரு 7-8 வயசு பையன், அவன் அதுக்குள்ளே குதிக்கிறது பயப்படுறான். எனக்கு பெரிய டேங்கர். அவர் சொல்கிறாரு, தம்பி நீ குதி, நீ வந்துடணும். சார் பயமாக தள்ளி விட்டார். அது தள்ளி விட்டுறாரு. அவன் அப்படியே நீந்தி எண்டுக்கு வந்துட்டான். பார்த்தேன், ஸ்விம் பண்ணிட்ட, நீந்தி வந்துட்டு, இதான்ப்பா ஸ்விம்மிங்க முடிஞ்சிருச்சுல. இது என்கரேஜிங் வேர்டு. ஆனால் நரிங்கிறது ஒரு டிஸ்கரேஜிங் வேர்டு. சரி, ஆண்டவர் நமக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் சங்கீதத்துக்குள்ள போகிறோம். சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம். 67
2, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. ஏன் இறங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இவன் விழுவான், எப்போ ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படணும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஒரு ஜெபம். இது புரியுறாப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. நீங்க நைஸா அப்பா இல்லாத போது வர பார்ப்பீங்க, அப்பா கண்ணில் படாம தப்பிக்க பார்ப்பீங்க. அப்பாவுக்கு தெரியும் இந்த பையன் வந்துட்டான்னு, அப்போ தெரியாம உட்காந்துருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டீங்க, அப்படியே ஓடிட்டு வந்து அப்பா பாருங்கப்பா, ஏன் மார்க்கா பாருங்கப்பா, ஏதோ ஃபர்ஸ்ட் மார்க்கே பார்க்காத மாதிரி. இதுதான் பிரகாசிக்க பண்றது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு அலைகிற நம்மளை ஒரு பிரைஸ் வாங்கி ஆண்டர் முன்னாடி கொண்டு வர்றது தான் நம்ம பார்க்கணும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை ஆசீர்வதித்து. இது முகத்தை பிரகாசிக்க பண்ணினாலே ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க பார்க்கணும், பார்த்து தான் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். சகரியா 8வது அதிகாரம் 13வது வசனம். சகரியா 8:13. இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதியருக்குள்ளே சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதத்துக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. அது நம்ம சைட்ல இருந்து வரணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஜபத்தை பண்ணிட்டேலப்பா, முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே ஆசீர்வதித்தேன். அதை சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றேன்னா, சாபமா இருந்தது போல ஆசீர்வாதம் நான் உன்னை ரட்சிப்பேன். எழுந்து ரட்சிப்பேன். போதனை, தீண்டாதே, தொடாதே, கட்டளுக்கு உட்படுறதுலேருந்து நான் உன்னை விளையணும். ஆனால் நீ என்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆண்டவரே முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யணும், நீ என்னை கேட்கணும். கேட்டானா புறஜாதியாருக்குள் எப்படி இருந்தால் நம்ம ஒரு சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக மாற்றுது. அது அவருடைய வேலை. சரி, எடுத்துக்கோங்க. சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 13வது வசனம். தாவீது எங்க இருந்து வெளியே வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ராஜாங்கிறதெல்லாம் சொல்லி பெருமை பாராட்ட மாட்டார். மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசல் சுற்றிலும் எப்பவுமே அவருக்கு எதிரிகள் தான். அந்த எதிரிகள் இருக்கிற இடத்துல எப்பனாலும் என்னை போட்டு தள்ளிடுவாங்க. அதனால நான் சந்தோஷமா இருக்கிறது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களிலே விவரித்து ரட்சிப்பினாலே கழிவுறும். எனக்கு ஒரு ஆசை ஆண்டவர், சீயோன் குமாரத்தி. யாரெல்லாம் பைபிள் மேல ஆசை இருக்கும், வேதத்தை நேசிக்கிறவளை தான் இங்க நம்ம சீயோன் குமாரத்தின்னு பார்க்கிறோம். என்னுடைய பொசிஷன் எனக்கு தெரியும், அது மரண வாசல். நான் நீங்க என்ன செய்றீங்க, என்னை தூக்கி எடுக்கிறீங்க. தூக்கி எடுத்து சீயோன் குமாரத்தின் வாசல்களிலே விவரித்து உங்களுடைய ரட்சிப்பு கழிவு. இந்த வாசல் இயேசு கிறிஸ்து. இந்த வாசல் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போய் சேர முடியும். தாவீதுக்கு எப்பொழுதுமே சவுலை பார்க்கும்போது அவர் கண்களுக்கு முன்னாடி இருந்தவன ஈட்டி தான் அங்கே வச்சு ஒரு எறிவார். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் நினைச்சவர் பாதுகாப்பார். ஈட்டி யார் கையில் இருக்கு அங்கதான் முக்கியம். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறனால தான் ஈட்டியை விட்டு எரிஞ்சாலும் அது தாவீது மேலே படாது, அது அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா தாவீது ஜெபம், அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர், பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரியத்தை அவர் இருதயத்தில் வைத்திருப்பார். அது நமக்கு தெரியாது. என்ன ஒன்று அவர் இருதயத்தில் வைத்திருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். நம்ம நினைக்கிறோம் நம்மளை மறந்துட்டார். இன்னொன்று எப்படி நம்ம பார்க்கறோம்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது
அமலேக்கியர் அவளை வழி மறுத்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். மனதில் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு நீ என்னடா செஞ்ச பார்த்தீங்களா? அது தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு நம்ம மேல வர வர நம்ம ஒரு ஜெபத்தை கேட்க முடியும். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண, ஆண்டவரே பிரகாசிக்க பண்ண 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 நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். சரி, 3வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:3. எப்பொழுதும் நீ போய் சவுல ராஜாவாக்கிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். அந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டா வந்தா எப்படி சொல்லுவாரு? ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க ஆண்டவரே, நீங்க என் முகத்தை பிரகாசிக்க பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஆனா செய்யலைன்னா தான் பிரச்சனை. போய் ஒளிஞ்சுக்கணும். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம ஆண்டவர் சொல்றது கேட்டு ஆமேன் 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 ஆமேன்னு சொல்லணும். ஆனா இவருடைய வார்த்தை என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் சொல்றாரு, அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளிலே விழுகிற ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ற ஆடு மாடு சத்தத்தை தான் நாங்கள் பார்க்கணும். நான் செய்யறது ரைட்டு அப்படின்னு சொல்லி இந்த சபை மக்கள் நினைக்கிறேன். வாசிக்கட்டா? கொலோசியர் 2வது அதிகாரம் 21 வசனம். பவுல் வழி நடத்துகிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனுஷருடைய கற்பனையின்படி போதனையின்படி நடந்து சவுல் அமலிக்கிற கொலை செய்யணும். ஆனா பெஸ்ட்டை வச்சுக்கிட்டான், ராஜாவே விட்டுட்டான். இது மனுஷருடைய ஆலோசனை. என்ன சத்தம் என்ன? அதற்கு சவுல், அமலேக்கிற இடத்திலே அவைகளை கொண்டு வந்த உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலி. உம்முடைய தேவன் பார்த்தீங்களா? பலியை யார் மேல போட்டாரு? சாமுவேல் போட்டார். அது ஏன் கடவுளே கிடையாதுயா, அது உம்முடைய கடவுள். இதெல்லாம் கட்டளைக்கு உடன்பட்ட உடனே அப்படியே மாறிடுவார். என்னுடைய ஆண்டவர் யாருடைய ஆண்டவராக மாறிடுவார்? உங்களுடைய ஆண்டவராக மாறிடுவார். உம்முடைய ஆண்டவர் என்னுடைய மாறாங்க. சரி, ஏசாயா 37வது அதிகாரத்துக்குள்ள வரும். ஏசாயா 37:21. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஆசிரியா ராஜாவாகிய சனகரிப் என்னை நோக்கி ஜெபம் பண்ணினப்பா அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் ராஜா என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். அவனை எசேக்கியேல் ராஜா ஒண்ணுமே செய்யலை. அந்த சொல்றான், அவன் உனக்கு விரோதம் வருவான், ஆனா கொத்தளம் போடுவான், ஊரம்பு கூட உள்ள விடாது. காரணம் என்னன்னா, நீ என்னை நோக்கி பார்க்கிற, என்னுடைய கட்டளை கேட்கிற, நீ என்ன எதிர்பார்க்கணும்? இப்போ முகம் பிரகாசிக்க முடியாதபடி இருண்டு போயிருக்குது. என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பரம சேனை வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு தூதனை நான் அனுப்புவேன், போய் எல்லாத்தையும் முடிச்சுவான். முடிச்சுட்டு 36 ஏசாயா 37:37. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, ஏன் புறப்பட்டு? என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான். அவன் சொல்ற, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேங்கிறான். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. 35 என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி அதிகாலையிலே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களான. இப்ப எசேக்கியேல் ராஜாவுடைய முகம் அப்படி ஹாப்பி 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 குஷியாகிறார். ஏன் குஷியாகிறாரு? என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணிட்டார். அவர் கற்பனைகள் படி நான் நடந்தேன், ஜோம் பண்ண சொன்ன ஜோம் பண்ணினேன், என்னை ஆசீர்வதிச்சிட்டார். சரி, கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் பல வகையில் நம்மளை பாதை கொண்டு வரும். பல நேரங்களில் பல வகையான பாதை. புலம்பல் 3வது அதிகாரம் 41. புலம்பல் 3:41. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு ஏறது. கை, இருதயம், பரலோகம். இங்க ரிச்சுவல் இருக்காங்க. இருதயமும் என்ன சொல்றது? அந்த இது அது கால்குலேஷன். ஆனா அந்த வசனம் பாருங்க, நம்முடைய கைகளோடு கூட, கைகள் மேல போகும்போது இருதயம் மேல போகணும். இருதயத்தில் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, எசேக்கியேல் ராஜா இருதயம் என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு கிரீடம் வேணும்னா கேட்பாரு. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படாத கூடாது ஆண்டவரே. ஜீவனே,
உண்மை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சந்தோஷமாக இறங்கி தேவதூதன் அனுப்புகிறாரு, வேலையை முடிச்சிடாரு. ஆண்டோடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். புலம்பல் 3:27. புலம்பல் 3:27. தன் இளம் பிரயாத்த நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிரயாத்தை நுகங்கிறது என்னன்னா பாடு உள்ள ஒரு வாழ்க்கை. பாடு இல்லாத வாழ்க்கை பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. சொல்லலாம் அநேக பாடுகள் வழியாக அந்த பாடுகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பாடுகள் வரும்போது ஜெபம் பண்றதை விட தலையாகிய கிறிஸ்துவை பற்றுக்கொள்றதை விட நாங்கள் ஒரு ரிச்சுவல் இப்படி நாங்கள் செஞ்சு இப்படி நாங்கள் போயிடுவோம், அது பிரயோஜனம் கிடையாது. அது அவர்களை கொண்டு போக முடியாது. 28 புலம்பல் 3:28. அவரே அதை தன்மேல் வாய்த்தார் என்று அவன் தனித்திருந்து மாணவர். இன்னைக்கு நமக்கு ஒரு பாடு இருக்கு. பவுலுக்கு பாடு இருந்துச்சா இல்லையா? ரொம்ப பாடு. இந்த பாடுகளை தான் அவர் பார்த்து சொல்றாரு, ஷோ இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க இந்த ரிச்சுவலை விட்டா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கட்டளையிட்டது என்ன? ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாங்கள் விசுவாசத்தோடு இந்த ஓட உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.